அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். கடந்த 2019ல உணவு குறித்த ஒரு அடிப்படை புரிதல்ல இயற்கை வேளாண்மைக்குள்ள வந்த நாம, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6, 7 ஆண்டுகளா தொடர்ச்சியா இயற்கை வழி வேளாண்மைய வெற்றிகரமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த இயற்கை வழி வேளாண்மைக்குள்ள வந்ததுக்கான முக்கிய நோக்கமே, நம்ம உணவு உணவா இருக்கா? அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன சிந்தனை தான். தொடர்ந்து நம்ம இதுல பயணிக்கும்போது தான், இதுல ஆழமா நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க முடிஞ்சது. உழவு, அதுக்கப்புறம் விதை, உரம் இந்த மாரி எந்த அளவுக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, தற்சார்பின்மையை எந்த அளவுக்கு இழந்திருக்குங்கிறத யோசிச்சு தொடர்ந்து நம்ம இயற்கை வேளாண்மையில பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பயணிக்கிறதோட தொடர்ச்சியா நம்ம தோட்டத்துல நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலம் அப்படின்னு பெயரிட்டு அது ஒரு பயிற்சி தளமாகவும், அங்க விளையிற உணவுப் பொருட்களை தொடர்ந்து இயற்கை வழி வேளாண் உணவுப் பொருட்களை தேடக்கூடிய நண்பர்களுக்கு விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு 120க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளை பயிரிட்டு அதை விதைகளா மாடித்தோட்டம் மற்றும் வீட்டு தோட்டம் பண்ற நண்பர்களுக்கு பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். விளைபொருட்களா இப்ப நம்ம தோட்டத்துல உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி, அதாவது தூயமல்லி, கருப்பு கவுனி போன்ற அரிசிகளையும், மஞ்சள் தூள், கருப்பட்டி, தேன், பெருங்காயத்தூள், மிளகு, நாட்டு சர்க்கரை போன்ற இயற்கை விளைபொருட்களை நேரடியா நுகர்வோர்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமா தொடர்பு கொள்ளலாம். விதைகளும் குழந்தைகளுமே பூமி தாயின் கடைசி நம்பிக்கை. நன்றி.